பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். தன்னை மறந்து சகல உலகினையும் மன்னனிதம் காக்கும் மகாசக்தி அன்னை அவளே துணை என்று அனவரதம் நெஞ்சம் துவளாதிருத்தல் சுகம். இது மகாகவி பாரதியனுடைய பாடல். சுகமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எல்லாருக்கும் உண்டு. உலகத்தில் பிறந்த எல்லாருமே சுகத்தை நாடித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கே இருக்கிறது அந்த சுகம் என்பது பல பேருக்கு தெரிவதில்லை. அந்த சுகத்தை தேடி அலைவதிலேயே காலம் கழிந்து போய்விடுகிறது பலருக்கு. ஒரு சிலர் அதை கண்டறிந்திருக்கிறார்கள். அப்படி கண்டறிந்தவர்களில் ஒருவர் தான் பாரதியார். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கிறதா என்று அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், அன்னையை சரணடைந்து விடுங்கள் போதும், அவளே சுகத்தை கொடுத்து விடுவாள். எப்படி சரணடைவது? தன்னை மறந்து. தன்னை மறந்து என்றால் என்ன? நம்மையே நாம் மறந்து போய்விடுவது, நான் யார் என்பதையே மறந்து போய்விடுவது என்பதல்ல. தான்கிற அந்த அகங்காரத்தை மறந்து, நான் இதை செய்தால் சுகமாக இருப்பேன், நான் அதை செய்தால் சுகமாக இருப்பேன், நான் அதை தேடி செல்கிறேன், நான் இதற்காக முயற்சி செய்கிறேன், இப்படி இந்த நான் என்று வருகிறதல்லவா, அந்த தான், அதை மறந்து விடுங்கள். அதுதான் தன்னை மறந்து. அப்புறம் என்ன செய்ய வேண்டும்? சகல உலகினையும் மன்ன நிதம் காக்கும் மகாசக்தி அன்னை அவளே துணை. அவள் தானே படைக்கிறாள், அவள் தானே பார்த்து கொண்டு இருக்கிறாள், அவள் தானே எல்லாம் செய்கின்றாள். அவள் விரும்பினால் நடக்காதது உண்டா? அவள் விரும்பாவிட்டால் நடக்கக்கூடியது உண்டா? ஆகவே அவளை சரணடைந்து விட்டால், அம்மா நீதான் எல்லாம் என்று அவள் திருவடிகளை பற்றி பிடித்து கொண்டால், அல்லது நாம் ஏற்கனவே சென்ற வாரத்தில் சொன்னது போல் அவள் மடியில் ஏறி அமர்ந்து கொண்டால் அவள் பார்த்து கொள்ளுகிறாள். அதுதான் சுகம். அதற்கு மேலே வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். இது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அவளை பிரார்த்தனை பண்ணுவது, சரணடைந்து விடுவது என்பதோடு முடிகிறது. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தால் நாம் நிம்மதியாக அவளிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நமக்கு எந்த விதமான சிரமத்தையும் அவள் கொடுக்க மாட்டாள் என்பதுதான். நாமே ஒன்றை செய்ய ஆரம்பிக்கிற போது அதற்கு நாமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதில் வருகின்ற சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, போராட வேண்டியதாக இருக்கிறது. சில சமயங்களில் வெற்றி வருகிறது, சில சமயங்களில் தோல்வி வருகிறது. வெற்றி வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது, தோல்வி வரும்போது வருத்தமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கடந்து எந்த வருத்தமும் இல்லை, நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்பதற்கு ஒரே வழி அவளை சரணடைந்து விடுவதுதான். சுவாமி விவேகானந்தர் இப்போது அந்த சுகத்தை அடைந்தார். எவ்வளவு காலம் நாடெங்கும் சுற்றுப்பயணம் செய்தார். அதற்கு முன்னாலேயே பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய தோளிலே ஒரு பெரிய பொறுப்பை சுமத்தி விட்டு போனார். நீதான் இதையெல்லாம் செய்ய வேண்டும், உலக மக்கள் நலத்திற்காக உன்னை நீ அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு மற்றவர்களையும் அவர் பொறுப்பிலே ஒப்படைத்து விட்டு, ஒரு சாதாரணமான பொறுப்பல்ல, அவர் சொல்லும்போது அது அவ்வளவு பெரிய பொறுப்பா என்று கூட மற்றவர்களுக்கு தோன்றி இருக்காமல் இருக்கலாம். ஏதோ குருதேவர் சொல்லுகிறார், சரி நரேனும் பார்த்து கொள்வார் என்று மற்றவர்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் நடைமுறையில் பார்க்கின்ற போதுதான் இது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பது சுவாமிஜிக்கும் தெரிந்தது, மற்றவர்களுக்கும் புரிய ஆரம்பித்தது. இது சாதாரண பொறுப்பு அல்ல. என்ன சொல்லியிருக்கிறார்? உலக நலனுக்காக உன்னை நீ தியாகம் செய்து கொள். உலக நலத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், முதலில் அது தெரிய வேண்டும். அவர் தியாகம் செய்வதற்கு எப்போதும் தயாராகத்தான் இருக்கின்றார். சுவாமி விவேகானந்தர் என்றால் அதற்கு தியாகம் என்று ஒரு அர்த்தம் போட்டு விடலாம் அகராதியில். என்றால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே தியாகம் என்பதுதான். ரொம்ப குருதேவரிடத்தில் வருவதற்கு முன்னாலேயே, அவர் இந்த மாபெரும் பொறுப்பை இவரிடத்தில் ஒப்படைப்பதற்கு முன்னாலேயே, அவர் தம்முடைய குடும்பத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் அருமை பிள்ளையாகவும் உடன் பிறந்தவர்களுக்கு அருமை சகோதரராகவும் இருந்த அந்த காலத்திலேயே, நண்பர்களோடு பழகி கொண்டிருந்த காலத்திலேயே தியாகம் செய்வது என்பது அவருக்கு இயல்பாக அமைந்துவிட்ட ஒன்றுதான். செய்யாத தவற்றுக்கு அவர் பெயர் வாங்கி கொள்ளுவார், இவர் தான் செய்தார் என்று. இவர் செய்த வேலைக்கு யாராவது ஒருத்தர் பலனை அனுபவித்து போய்விடுவார்கள். எதையும் அவர் பொருட்படுத்துவது கிடையாது. சரி சரி என்று
வறுமை வந்த காலத்திலேயும் அந்த வறுமையை தாம் சுமந்து கொண்டு குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு அரை வயிறு கால் வயிறாவது உணவு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முயன்றார். அப்போதும் தம்மை பற்றி அவர் சிந்திக்கவில்லை. இப்படி தியாகம் என்பது அவர் பிறக்கும்போது கூடவே பிறந்தது. அதனால் நீ உலக நலனுக்காக தியாகம் செய் என்று குருதேவர் சொன்னதில் அவருக்கு ஒன்றும் கருத்து முரண்பாடு கிடையாது. ஆனால் எப்படி தியாகம் செய்வது, எதை செய்தால் உலக நலனுக்கு அது உகந்ததாக இருக்கும் என்பதற்கான விடையை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கேள்வியோடு தான் அவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். ஒவ்வொரு அனுபவமும் அவருக்கு ஏற்பட எதை நினைத்து குருதேவர் இதை சொன்னார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த நாட்டு மக்கள் எல்லா துறைகளிலும் தாழ்ந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்த இந்த நாடு இன்று உலகத்தின் ஏளன பார்வைக்கு இலக்காகிவிட்ட நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதனை மாற்ற வேண்டும். உலக அரங்கில் இதனை உன்னதமான இடத்திலே கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அதற்கு இன்னொரு சேவை என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த நாட்டினுடைய சிறப்பை இந்த நாட்டு மக்கள் உணரச் செய்ய வேண்டும். ஆனால் இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும் என்றால் அதற்கு மேலை நாட்டு மக்கள் முதலில் உணர வேண்டும். அங்கிருந்து வந்தால் உடனே இங்கே இருக்கிறவர்களும் சரி சரி ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒன்று. அதை எதற்கு பயன்படுத்துவது? மேலை நாட்டுக்கு போவது, அங்கே நடைபெறுகிற சிகாகோ பேரவையிலே கலந்து கொள்வது, இதெல்லாம் எதற்காக? நான் பெருமை பெறுவதற்காக அல்ல. அதன் மூலமாக இந்த நாட்டில் அவல நிலையில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு புது வாழ்வு அளிப்பதற்கான வழியை காட்ட வேண்டும் என்பது அவருக்கு இப்போது தீர்மானமாகிவிட்டது. தீர்மானமான பின்னாலேயும் கூட கொஞ்சம் சந்தேகமும் சஞ்சலமும் இருந்து கொண்டுதான் இருந்தன. இதெல்லாம் உண்மையிலேயே நான் குருதேவருடைய கட்டளைக்காகவும் அம்பிகையினுடைய திருவுள்ளத்திற்கு இணங்கியும் தான் நான் செய்கின்றேனா, அல்லது ஒருவேளை நான் என்கிற தன்முனைப்பு கொஞ்சமாவது இருக்கிறதா என்ற கேள்வியையும் அவர் தமக்குள் எழுப்பிக்கொண்டே இருந்தார். அதற்கெல்லாம் விடை கிடைத்ததை பற்றி நாம் பார்த்தோம். குருதேவர் ஒரு அறிகுறி காட்டினார், என் பின்னால் வா என்று. அவற்றுக்கெல்லாம் மேலாக அப்போதும் முழுமையாக அவரால் முடிவுக்கு வர முடியாத நிலையில்தான் அன்னை சாரதாதேவிக்கு கடிதம் எழுதினார் சாரதானந்தர் மூலமாக. அங்கிருந்து அந்த ஆசி கடிதம் இவர் கைக்கு வந்து சேர்ந்த போதுதான் நாம் இப்போது சொன்னது போல அவளே துணை என்று அனவரதம் நெஞ்சம் துவளாது நாம் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். இது இனிமேல் நாம் இதில் யோசிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. எப்போது அன்னை அருள் புரிந்து விட்டாரோ, எப்போது அன்னை ஆசி கூறி விட்டாரோ, எப்போது அன்னை அனுமதி கொடுத்து விட்டாரோ, அப்போது இந்த பணி நமக்கு உரியது என்பது உறுதியாகிவிட்டது. இந்த பணி சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேறுவதற்கான ஆற்றலையும் அவளே கொடுப்பாள். இங்கே நான் என்கின்ற அகந்தைக்கு ஒன்றும் இடமில்லை. அகந்தை அழிந்து ஆற்றல் பிறந்து விட்டது. அது அன்னையின் இடத்திலிருந்து வந்தது என்ற உறுதிப்பாடு அவருக்கு வந்து விட்டது. அந்த கடிதம் அவர் கைக்கு கிடைத்த போது மன்மதநாத் என்பவருடைய வீட்டிலே அவர் தங்கியிருந்தார். அந்த கடிதத்தை வாங்கி பார்த்த உடனே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். சுவாமிஜியினுடைய வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. பெரும்பாலும் இந்த ஏழை மக்கள் படுகிற துன்பங்களை துயரங்களை பார்க்கிற போது உணர்ச்சி வசப்படுவார். அது அவரை மீறி வந்துவிடும். அது தவிர தம்முடைய சொந்த வாழ்க்கை சார்ந்த உணர்வுகள் அவருக்கு வரும்போது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவராகத்தான் அவர் இருந்தார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போது அன்னையினுடைய அனுமதியும் ஆசியும் கிடைத்து விட்டன என்ற அந்த உணர்வு ஏற்பட்ட போது அவராலேயே அவரை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத அளவிற்கு உணர்ச்சி வசப்பட்டார். அதனால் அதை மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது என்று ஒரு அறைக்குள்ளே போயிட்டார். எப்போதுமே சுவாமிஜியினுடைய இயல்பு தான். அவர் எப்போதும் அந்த கம்பீரமான ஒரு தோற்றத்தில் தான் இருப்பார். அதை தாண்டி ஏதாவது வரும்போது ரொம்ப அரிதினும் அரிதாக இது போல நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலெல்லாம் உடனே அவர் 4 பேர் 10 பேர் இருந்தால் உள்ளே போயிடுவார். அவர் அப்புறம் சாதாரண நிலைக்கு ஆன பிறகு தான் திரும்பி வருவார். அதுபோலத்தான் இப்போதும் ஒரு அறைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டார். அங்கு கண்ணில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவருக்குள்ளே அவர் பேசிக்கொண்டார். ஆம், பாதை தெளிவாகிவிட்டது. நான் மேலை நாட்டுக்கு போய்த்தான் ஆக வேண்டும். அன்னை அருள் புரிந்து விட்டார் என்று தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். அதை சொல்லி சொல்லி அதை மனத்துக்குள்ளே வாங்கி கொண்டு அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு திரும்பி வெளியில் வந்தார். வெளியில் வந்த பிறகு கடற்கரைக்கு போய்விட்டார். இன்னும் கொஞ்சம்
மிக மிக இயல்பாக தம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சில பேரோடு பேசும்போது மறுபடியும் உணர்ச்சி வசமாக அப்படி எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை மறுபடியும் உணர்ச்சி வசப்பட்டு விடலாம். அதனால் அதிலிருந்து முழுமையாக மீண்டு வருவதற்காக கடற்கரைக்கு போய் அங்கே கொஞ்ச நேரம் அங்கும் இங்குமாக உலாவி கொண்டிருந்தார். அப்படி உலவும் போது அந்த உணர்ச்சிகளெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டன. மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்தார். அப்படி வரும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதிய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய முகத்தில் அப்படியே ஒரு தேஜஸ் காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒளி வீசியது, அந்த பேரானந்தம் அவர் முகத்திலேயே தெரிந்தது. எல்லாமே அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு சொல்லுவாங்க. உள்ளத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்ச்சி மகிழ்ச்சியாக இருந்தாலும், வருத்தமாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும் அந்த முகத்தில் தெரிந்து போய்விடும். அன்பாக பேசுவது போல சில பேர் பேசிக்கொண்டே இருப்பான், முகத்தை பார்த்தா கட்டு கட்டு கட்டுன்னு இருப்பான். அப்போ அந்த அன்பு கிடையாது. அது அன்பு இருப்பது போல காட்டிக்கொள்வது, மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்டிக்கொள்ள முயற்சி செய்வான். ஆனால் உள்ளத்துக்குள்ள சோகம் இருந்து கொண்டு இருக்கும், அதுவும் தெரிந்து போய்விடும். எல்லாவற்றையும் காட்டக்கூடியது இந்த முகம். இப்போ சுவாமிஜியினுடைய முகத்தை பார்த்த உடனே அங்கிருந்த அந்த இளைஞர்களுக்கெல்லாம் தெரிந்து போய்விட்டது. ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டார். நீண்ட காலமாக கேள்விக்குறியாக இருந்த அந்த நிலை இப்போது விடை கிடைத்த நிலையாக மாறிவிட்டது என்று தெரிந்து கொண்டார்கள். இருந்தாலும் அவர் வாயிலே அவர் சொல்லட்டும் என்று காத்திருந்தார்கள். அவரும் சொன்னார், நான் மேலை நாடுகளுக்கு போயே ஆக வேண்டும், போயே ஆக வேண்டும்ட்டார். அதுக்கு முன்னே போகலான்ட்டு இருந்தார். சில பேர் சொல்லும்போது கூட பார்க்கலாம் பாரு, அப்புறம் நான் போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவார். அப்புறம் அம்பிகையின் அனுமதி கிடைத்தால் பார்க்கலாம் பாரு, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தவர் இப்போது போயே ஆக வேண்டும் என்று உறுதிபட சொல்லிவிட்டார். அதற்காக நாம் எல்லாம் இணைந்து இதயபூர்வமாக செயல்படுவோம். இவர் மேலை நாட்டுக்கு போவது என்றால் அது இவரால் மட்டும் ஆகிறது அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த இளைஞர்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் இவ்வளவு நாட்களாக. அப்படியெல்லாம் அவர்கள் செயல்பட்ட போது கூட நாம் அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி கொண்டே இருந்தோம், தயக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தோம். ஆனால் இப்போது நாமே உறுதியாக சொல்லக்கூடிய நிலை வந்துவிட்டது. இப்போது அவர்களை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனால நாம் இணைந்து இதயபூர்வமாக செயல்படுவோம் என்று சொன்னார். அதெல்லாம் கேட்க கேட்க அவர்களுக்கு ரொம்ப ஆனந்தம் அதிகமாகிவிடும். அதுக்குத்தானே காத்து கொண்டிருக்கிறோம், இதயபூர்வமாக செயல்படுவதற்காகத்தானே நாங்கள் எங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். நீங்கள் தானே இவ்வளவு தாமதப்படுத்தினீர்கள் என்பது போல அவர்கள் நினைத்து கொண்டு அவர் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய சொற்களை அப்படியே உள்ளத்துக்குள்ளே வாங்கி அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தேவி என்னிடம் பேசினாள் என்று சொன்னார். இதயபூர்வமாக நாம் செயல்படுவோம் என்று சொன்னதோடு நிற்காமல் அதற்கான ஆற்றலை தேவி கொடுப்பாள், அவள் என்னிடம் பேசினாள் என்று சொல்லிவிட்டார். என்ன பேசினாள் என்று அவர் சொல்லவில்லை. அப்போ இதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இவர் குருதேவருடைய காட்சி கிடைத்தது, அன்னையினிடத்தில் அனுமதி பெற்றார், அதெல்லாம் நடந்தாலும் அதற்கும் மேலாக தேவியினிடத்தில் இடையறாத ஒரு பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தார் அல்லவா. அந்த தேவிதான சாரதா தேவி மூலமாக இவருக்கு ஆசி கொடுத்தாள். இப்போது அதுவும் தவிர அவளே வாய் திறந்து ஏதோ ஒன்று சொல்லி இருக்கிறாள் அவரிடத்தில். அதனால் தேவி என்னிடம் பேசினாள் என்றே சொன்னார். இதை நாம் அடிக்கடி நாம் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கிறோம். இவர் எப்படி குருதேவர் தேவியிடம் பேசினதை கேலி பண்ணினார் என்பதை நாம் நிறைய தடவை பார்த்திருக்கிறோம். தேவி சொன்னாள், தேவி பேசினாள் என்றெல்லாம் குருதேவர் சொல்லும்போது தேவி எங்கேயா பேசுவாள் என்று மறுத்து மறுத்து பேசி கொண்டிருந்த அதே சுவாமிஜி இப்போது தேவி என்னிடம் பேசினாள் என்று சொன்னபோது அங்கு இருப்பவர்கள் அதில் ஒன்றும் ஆட்சேபனையே செய்யவில்லை, சந்தேகப்படவில்லை. தேவியாவது பேசுகிறதான்னு யாருக்கு நினைக்கலங்க. சுவாமிஜியே அப்படி கேட்கும்போது இங்கே இருந்தவர்கள் எவ்வளவுதான் சிறந்த இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு தேவியினுடைய அனுமதியை அவர் கேட்டுக்கொண்டார், பிரார்த்தனை பண்ணினார், நம்பிக்கை வைத்தார் அப்படின்றலாம் சொல்லலாமே தவிர தேவி பேசினாள் என்று சொல்லும்போது அது அப்படியே ஏற்றுக்கொள்வது என்றால் அதற்கு ஒரு பக்குவம் வேண்டும். தேவி கண்டிப்பாக பேசித்தான் இருப்பாள் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் அதற்கும் ஒரு தகுதி வேண்டும், ஒரு பக்குவம் வேண்டும். அந்த இளைஞர்களிடத்திலே அது இருந்ததனாலே இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். தேவியே பேசிவிட்டால் இனிமேல் இவரை நாமே நிறுத்தினா கூட நிற்க மாட்டார்கள். சாமிஜி நீங்கள் போக வேண்டாம், நாங்கள் வேற ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிக்கிறோம்னு சொன்னால் கூட போடா
நாம் போய்த்தான் தீர்வேன்னு கிளம்பிடுவார் இவர் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து விட்டது. அதன் பிறகு மற்ற ஏற்பாடுகளெல்லாம் செய்வதற்கு அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் மீண்டும் ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? பணம் போகிறது என்று முடிவு பண்ணி ஆகிவிட்டது. கப்பலில் யாருன்னா சும்மாவா ஏற்றிக்கிட்டு போவான்? அதுக்கு டிக்கெட் வாங்க வேண்டும், அதற்கு காசு வேண்டும். அங்கே போனால் சிறிது காலம் தங்கி இருக்க வேண்டும், அதற்கு காசு வேண்டும். இப்போ ஏற்கனவே காசு கொடுக்குறேன் என்று சொன்னவர்கள் பல பேர் கைவிரித்து விட்டார்கள். இன்னும் இங்கேயே இவர்களே முன்பு வசூல் செய்து கொடுத்த போது இவரே அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். இப்போது மீண்டும் பணத்தை திரட்ட வேண்டிய கட்டாயம் வந்தது. எப்படி திரட்டுவது? அப்போது அந்த தேவியை அதற்கும் வழிகாட்டினாள். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார், நான் மேலை நாடுகளுக்கு போக வேண்டும், அந்த பேரவையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது தேவியின் திருவுள்ளமாக இருக்குமானால் அதற்கான பொருள் வசதியையும் அவளே செய்து கொடுப்பாள் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போது அவள் எப்படி செய்ய போகிறாள் என்பதை சிந்திக்கும் போது அவளே அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தாள். பாரதி எல்லாத்தையும் பாடி வைத்திருக்கிறார். அவர் இதே பாரதி முன்பு நாம் சொன்னது ஒரு பாட்டு, இப்போ வேற ஒரு பாட்டில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எண்ணும் காரியங்கள் எல்லாம் வெற்றி ஏற புரிந்தருளல் வேண்டும், தொழில் பண்ண பெரு நிதியம் வேண்டும், அதில் பல்லோர் துணை புரிதல் வேண்டும். இப்படி பாடியிருக்கிறார். எண்ணும் காரியங்கள் எல்லாம் வெற்றி ஏற புரிந்தருளல் வேண்டும். இப்போது இவர் எண்ணி இருக்கிற காரியம் என்ன? அந்த சிகாகோவில் நடைபெற இருந்த சமய பேரவையிலே கலந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக உலகத்திற்கு ஆன்மீகத்தை வழங்க வேண்டும், இந்தியாவிற்கு மறுமலர்ச்சியை கொடுக்க வேண்டும். இதுதான் அவர் நினைத்திருப்பது. இந்த காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும். எண்ணும் காரியங்களெல்லாம் வெற்றி ஏற புரிந்தருளல் வேண்டும், தொழில் பண்ண பெருநிதியம் வேண்டும். இந்த தொழில் பண்ணுவது என்பது சாதாரண மனிதர்களை பொறுத்தவரையிலையும் ஏதாவது ஒரு அவங்க பிழைப்புக்கு தேவையான தொழில். இங்கே அது அல்ல. பாரதியாரை இன்னொரு பாட்டில் சொல்லியிருக்கிறார், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல். இதெல்லாம் அவருடைய தொழில் என்று சொல்லுகிறார். நமக்கு தொழில் கவிதை. கவிதை என்பது தொழிலா? அந்த காலத்தில் கவிதை எழுதினா ஒருத்தனுக்கு காசு கொடுக்க மாட்டான். இப்போவாவது கவிதை எழுதுகிறவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு வருது. அந்த காலத்தில் கவிதை எழுத கவிஞனா, சரி சரி நீயே எழுதி நீயே படிச்சுக்கோ. கொஞ்சம் சில ஈடுபாடு உள்ளவங்க அப்படியே அக்கௌண்டா பார்க்கலாம்னா நல்லா இருக்குதுப்பா, கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, போயிட்டு வாங்க, அவ்வளோதான். அப்போ இவர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு தொழில் கவிதை என்றால் அது காசு பணத்திற்காக அல்ல, வயிற்றுப்பாட்டுக்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கையே அதில் தான் இருக்கிறது. நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல். அடுத்தது, அந்த கவிதையை எதற்காக எழுதுகின்றேன்? நான் தேவியை பாடுகிறேன், அது என்னுடைய விருப்பம். அதல்லாமல் சில கருத்துக்களை சொல்லுகின்றேன் என்றால் அது நாட்டு மக்கள் நலம் பெறுவதற்காக. அதுவும் தவிர நாட்டுக்கு உழைக்கிற கடமையும் எனக்கு இருக்கிறது. இந்த இரண்டு பணிகளையும் செய்வதிலே இமைப்பொழுதும் சோராது, ஒரு இமையளவு கண் இமைக்கின்ற நேரம் கூட இதிலே சோர்வு அடைந்து விடக்கூடாது, தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து நான் இந்த தொழில்களை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, அந்த தொழிலை பண்ணுவதற்கு நிதியம் வேண்டும். சாதாரண உலகியல் தொழிலாக இருந்தாலும் சரி, இது போன்ற பெரும் பணியாக இருந்தாலும் சரி, அதுக்கு பணம் தானே வேணும். தொழில் பண்ண பெரு நிதியம் வேண்டும், அதில் பல்லோர் துணை புரிதல் வேண்டும், பல பேர் அதற்கு துணை புரிய வேண்டும்னு கேட்கிறார் தேவியின் இடத்துல. இப்போ சுவாமிஜி அந்த எண்ணத்துக்கு தான் வந்தார். இந்த பெரிய பெரிய மன்னர்கள், பெரும் வசதி படைத்தவர்கள், இவர்களை மட்டும் நம்பி நாம் இந்த காரியத்தில் ஈடுபட முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு சமயம் தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள், இன்னொரு சமயம் இப்போது கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவர்கள் எப்படியோ போகட்டும், நாம் எதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறோம்? இந்த நாடு நலம் பெற வேண்டும், இந்த நாடு மீண்டும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக. இந்த நாடு என்பது என்ன? இதில் இருக்கக்கூடிய மக்கள். இதில் இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலோர் எப்படி இருக்கின்றார்கள்? ஏழைகளாக இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த நிலையிலே நடுத்தர மக்கள் இருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த நாடு உயர வேண்டும் என்றால் இந்த நாட்டின் ஏழை மக்கள் உயர வேண்டும், நடுத்தர மக்கள் உயர வேண்டும். அதற்கு அந்த ஏழை மக்களிடத்திலும் நடுத்தர மக்களிடத்திலிருந்தே நாம் பொருளை திரட்டி கொள்ளலாம் என்று தீர்மானம் பண்ணினோம். யாருக்காக நாம் இந்த பணியை மேற்கொள்ளப் போகிறோமோ அவர்களே அதற்கான மூலதனத்தை கொடுக்கட்டுமே என்று நினைத்தார்.
அதுதான் பாரதி அப்போது பாடினார், பல்லோர் துணை புரிதல் வேண்டும், பல பேர் சேர்ந்து இதை கொடுக்க வேண்டும் என்று. அந்த தீர்மானம் சுவாமிஜிக்கு வந்தபோது அந்த இளைஞர்களிடத்திலே சொன்னார், தம்பிகளா, நீங்கள் பணம் திரட்டப் போவது அவசியம், ஆனால் பெரிய பெரிய பணக்காரர்களை எல்லாம் தேடி நீங்கள் போக வேண்டாம். அவர்களாக கொடுத்தால் கொடுக்கட்டும், பணக்காரர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. ஆனால் நாம போய் கேட்டு பொருள் தேடுவது என்பது ஏழை மக்களிடத்தில் முடிந்த வரைக்கும் கேளுங்கள், நடுத்தர வர்க்கத்திலையும் கேளுங்கள், கொடுப்பதை கொடுக்கட்டும், அவன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தால் கூட அது நமக்கு போதுமானதாக வளர்ந்து விடும் என்று சொன்னார். உடனே அலசிங்கர் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருக்கு சுவாமிஜி என்ன சொன்னாலும் அதுதான் வேதவாக்கு. சுவாமிஜி ஏழை, அவங்களே ஏழைகள், பல நாள் பட்னியாக இருக்கிறவங்க, அவங்ககிட்ட போய் கொஞ்சம் காசு கொடுனா எப்படி கொடுப்பாங்கன்னுலாம் கேட்கல. சுவாமிஜி சொல்லிவிட்டார், அப்போது அது நடக்கும். தேவி சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சுவாமிஜி எப்படி நினைத்தாரோ அதுபோல சுவாமிஜி சொல்லிவிட்டால் அது நடக்கும் என்று அலசிங்கர் நினைத்தார். தேவிதானே அவர் மூலமாக பேசுகின்றாள், அது அவருக்கு புரிந்து போய்விட்டது. உடனே ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழுவினர் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களிடத்திலெல்லாம் போய் அந்த செய்தியை சொல்லி சொல்லி பணம் திரட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் அது நாம் சொன்னது போல தான், பல பேருக்கு அது என்னன்னே புரியவில்லை. எதுக்கு பணம் கேட்குறீங்க? அது அமெரிக்காவில் சிகாகோ என்ற இடத்துல ஒரு சமய பேரவை நடக்கிறது, அதில் நம்ம சுவாமிஜி கலந்துக்கு போகிறாரு, அதுக்கு செலவுக்கு தேவைப்படுகிறது, அதுக்கு தான் பணம் வேணும். சில பேர் அமெரிக்காவா, அது எங்கே இருக்குது என்று கேட்பவர்களும் இருந்தார்கள். இன்னும் சில பேர் எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா, அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நகரம், அங்கே நடைபெறுகிற என்னமோ ஒரு மாநாடு, அதுக்கு யாரோ ஒருத்தர் போய் கலந்துக்க போகிறாரு, அதுக்கு நாம் எதுக்கு பணம் கொடுக்கணும் என்று கேட்டவர்களும் உண்டு. ஏழைகளிலும் அப்படி பலர் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கவில்லை. ஒரு சிலர் அதெல்லாம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இந்த அலசிங்கர் போன்ற இளைஞர்களை பார்க்கின்ற போது ஒரு நேர்மையான தோற்றம் காணப்படுகிறது. இவரெல்லாம் நேர்மையானவர்கள் என்று தெரிகிறது. எனக்கு காசு வேணும்னு இவங்க கேட்கல, வேற ஒருத்தருக்காக கேட்கிறார். அவரும் இந்த நாட்டை உன்னத நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் மேல் நாட்டுக்கு போகிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அதில் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் இவர்கள் இதை செய்கிறார்கள். சரி, நம்மால் முடிந்ததை கொடுப்போம் என்று பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார்கள். நிறைய பேர் கொடுத்தார்கள். ஒரு சிலர் மறுத்து பேசினாலும் கூட பல பேர் அவர்களால் முடிந்த தொகையை கொடுக்கத்தான் செய்தார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு இங்கேயே நாம் இவ்வளவையும் திரட்டி விட முடியாது, வெளியூர்களுக்கும் போக வேண்டும் என்று சொல்லி பெங்களூர், ஹைதராபாத், ராமநாதபுரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் அலசிங்கர் நானே போய் வருகிறேன் என்று புறப்பட்டார். சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிற பொறுப்பை தம் நண்பர்களிடத்திலே விட்டுவிட்டு அவர் புறப்பட்டார். இவர்கள் தொடர்ந்து பணத்தை திரட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் அது ஓரளவுக்கு பணம் சேர்ந்து விட்டது என்று எண்ணி பார்த்தார்கள். 200 ரூபாய் இருந்தது. இந்த 200 ரூபாங்கிறது பெரிய தொகையா சின்ன தொகையாங்கிறது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அங்கே போய்விட்டு சில நாள் இருந்து விட்டு திரும்பி வருகிற வரைக்கும் இந்த 200 ரூபா போதுமா என்ற கேள்வியெல்லாம் அவர்களுக்கு எழவில்லை. யாரோ ஒரு மகான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார், அவர் நம் நாட்டையே உன்னத நிலை கொண்டு வருவதற்கு பாடுபடுகிறார். அதற்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அதில் நம்மால் முடிந்த பங்கை கொடுப்போம், அவ்வளவுதான் அவர்கள் நினைத்தார்களே தவிர அந்த இளைஞர்களுக்கு கூட முழுமையாக அந்த சுமை தெரியவில்லை. எவ்வளவு தேவை என்பது அவர்களால் கணக்கிட்டு பார்க்க முடியவில்லை. கிடைத்த தொகையை சரி தொடர்ந்து நாம் வாங்கிட்டு தானே இருக்க போகிறோம், இப்போ கிடைத்ததை கொண்டு முதல்ல சுவாமிஜி கையில் கொடுத்துடலாம், ஒரு அச்சாரம் கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்களவா, அது போல் இதை கொடுத்துடலாம் என்று போய் கொடுத்தார்கள் 200 ரூபாய். அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தம் அளவிட முடியாத ஆனந்தம். ஏற்கனவே 2-3 தடவை வந்தபோது இதை நீங்கள் கொண்டு அவங்களுக்கே கொடுத்துருங்கன்னு திருப்பி அனுப்பியவர் இப்போது அவரே சொல்லித்தானே அனுப்பினார், ஏழை மக்களிடத்திலும் நடுத்தர மக்களிடத்திலும் முடிந்த வரைக்கும் நிதி திரட்டி கொண்டு வாருங்கள் என்று தானே சொல்லியிருந்தார். அந்த வகையிலேயே 200 ரூபாய் கிடைத்து விட்டது அந்த காலத்தில் 200 ரூபாய். அப்போ இது உண்மையிலேயே இந்த மக்கள் நம்முடைய பணிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அது எங்கிருந்து வந்தது? ஆரம்பத்தில் ஏழை மக்களிடத்திலிருந்து வந்தது. அப்புறம் அதை பார்த்து பார்த்து வசதி படைத்தவர்களும் கொஞ்சம் கொடுத்தார்கள். ஆனாலும் முதலாவதாக அதை ஆரம்பித்து வைத்தவர்கள் இந்த ஏழை மக்கள் தானே. அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும். இந்த ஏழை மக்களையே நம்முடைய தெய்வங்களாக நாம் கருதுவோம், அவர்களுக்கு முதலில் காணிக்கை வைத்துவிட்டு அதன் பிறகு நம்முடைய பணியை மேற்கொள்வோம்
என்று தீர்மானித்தார். அதனால் என்ன செய்வது? ஏழை மக்களை தெய்வமாக கருதி காணிக்கை செலுத்துவதுன்னா என்ன பண்ணும்? அதே அந்த 200 ரூபா அவங்க முன்னால் காரடியில் வச்சு நமஸ்காரம் பண்ணால் அது காணிக்கை ஆகுமா? எதையுமே செயல்முறையில் சிந்தித்து பார்ப்பவர் அல்லவா சுவாமிஜி. வேதாந்தமாக இருந்தால் கூட அது வெறும் வேதாந்தமாக, வாய் வேதாந்தமாக, வரட்டு வேதாந்தமாக இருக்கக்கூடாது. அனுஷ்டான வேதாந்தம், செயல்முறை வேதாந்தம், பிராக்டிக்கல் வேதாந்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் அல்லவா. அதனால் இப்போது என்ன செய்தார் என்றால், நேராக கடைத்தெருவுக்கு போனார். போய் கொஞ்சம் மிட்டாய்கள் எல்லாம் வாங்கினார், சில விளையாட்டு பொம்மைகள் வாங்கினார். அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் வாழுகின்ற பகுதிக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகளை அழைத்து அவர்களுக்கெல்லாம் அது கொடுத்துட்டார். அந்த மிட்டாய்களையும் பொம்மைகளையும் கொடுத்தார். ஏனென்றால் சிறிது காலத்துக்கு, சில மாதங்களுக்கு முன்பு தான் அந்த கடற்கரையில் ஏழை குழந்தையை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்த்தோம். ஒரு மீன் பிடித்து கொண்டிருந்த பெண்ணும் அவருடைய மகனும் எவ்வளவு அல்லல் பட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லாதவர்களாக அல்லவா இவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து, தாயே ஏன் இப்படிப்பட்டவர்களை படைக்கிறாய் என்று புலம்பினார், முறையிட்டார் என்றெல்லாம் பார்த்தோம். அதனால் அவர்களை கொஞ்சம் மகிழ்ச்சி அடைய செய்து பார்ப்போம் என்று கொண்டு போய் கொடுத்தார். அவர்களுக்கும் ஆனந்தம், இவருக்கும் ஆனந்தம், அவர்களுக்கும் ஆனந்தம். ஆக மொத்தம் பணி தொடங்கிவிட்டது. எல்லா ஏற்பாடுகளையும் செய்யலாம் என்று அந்த இளைஞர்களுக்கு ஒரு தீர்மானம் ஆகிவிட்டது. முதல்ல டிக்கெட்டு வாங்கிடலாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் தொடர்ந்து பணத்தை திரட்டுகிறார்கள். அவரும் போய் பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற இடங்களிலிருந்து பணத்தை திரட்டி கொண்டு வந்தார். ஓரளவுக்கு கணிசமான தொகை சேர்ந்து விட்டது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து விட்டது. அதனால் முதலாவதாக செய்ய வேண்டியது என்ன? டிக்கெட் வாங்குவது. இப்போதே வாங்கிவிடலாம் என்று சொல்லி டிக்கெட் வாங்கினார்கள். பெனின்சுலர் என்கிற கப்பலிலே, பம்பாயிலிருந்து புறப்படக்கூடிய கப்பல், அதில் ஒரு டிக்கெட்டு, 2ஆம் வகுப்பு டிக்கெட் போட்டாங்க. மீதி கொஞ்சம் காசு இருந்தது, 110 பவுண்டு. அந்த காலத்தில் பவுண்டு கணக்கில் சொல்வார்கள். 2685 ரூபாயை நம்ம அது கணக்கு. அதை கொண்டு வந்து சுவாமிஜி கையில் கொடுத்துட்டாங்க. சுவாமிஜி இதை வச்சுக்கோங்க, டிக்கெட்டையும் வச்சுக்கோங்க, பணத்தையும் வச்சுக்கோங்க. அப்போ ஏறத்தாழ எல்லாம் தயாராகிவிட்டது என்ற ஒரு நிலை. ஆனால் உடனடியாக அதுக்கான முழுமையாக ஏற்பாடுகளில் இறங்க முடியாத வண்ணம் ஒரு மனிதர் வந்து சேர்ந்தார். யார் அந்த மனிதர் என்றால், கேத்திரி மன்னருடைய செயலாளர். இந்த கேத்திரி மன்னரை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சுவாமிஜியினுடைய பரிவிராஜக வாழ்க்கையில் அவர் சந்தித்த பல குறுநில மன்னர்களில், சமஸ்தானாதிபதிகளிலே குறிப்பிடத்தகுந்த ஒருவர் கேத்திரி மன்னர். சுவாமிஜியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவருக்கு ஒரு தனி இடம் எப்போதும் உண்டு. அவருக்கு அவருடைய செயலாளர் என்று சொல்கிறமே ஜக்மோகன் முன்ஷி என்பவர், அவர் மூலமாகத்தான் சுவாமிஜி அறிமுகமானார். அவர் பார்த்த உடனே அப்படியே சுவாமிஜிக்கு ஒரு சிஷ்யர் மாதிரியே ஆகிவிட்டார் அந்த கேத்திரி மன்னர். நிறைய படித்தவர், அவர் சாதாரணமானவர் அல்ல. சுவாமிஜியை பார்ப்பதற்கு முன்பே பல துறவிகளை அவர் சந்தித்திருக்கிறார். துறவிகளினிடத்திலே பெரும் மரியாதை கொண்டவர். அதே சமயம் அவர்களிடத்திலிருந்து நல்ல ஞானத்தை பெற வேண்டும் என்பதிலே ஆர்வம் கொண்டவர். நிறைய படித்திருந்தார். அதனால் இந்த சுவாமிஜியை பார்த்த உடனே, கொஞ்ச நேரம் பேசின உடனே, இவர் சாதாரணமான ஒரு துறவி அல்ல. உலகத்தில் எத்தனையோ துறவிகளை பார்க்கிறோம். அவர்களில் பல பேர் நல்ல துறவிகள் இருக்கிறார்கள். இறைவனை அடைவதற்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள், தவத்தில் ஈடுபடுகிறார்கள். இதெல்லாம் சரிதான். ஆனால் அதையும் கடந்து உலக மக்களுக்கு ஞானத்தை வழங்குவதற்கென்றே ஒரு சிலர் இருப்பார்கள். பழங்கால ரிஷிகளைப் போல, முனிவர்களைப் போல. அவர்களெல்லாம் காட்டில் போய் தவம் செய்தார்கள், மலையடிவாரத்திலே தவம் செய்தார்கள் என்று நாம் படிக்கின்றோம். அதோடு அவர்கள் வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அந்த அடர்ந்த கானகங்களிலும், மலை உச்சிகளிலும், மலை அடிவாரங்களிலும் அவர்கள் செய்த தவத்தின் விளைவாக அவர்கள் எந்த பேருண்மைகளை கண்டார்களோ அவற்றை உலக மக்களுக்கு வழங்கினார்கள். அதனால தான் ரிஷிகள் என்று அவர்களுக்கு பேர். ரிஷி என்னாலே பார்த்தவர்னு அர்த்தம். எதை பார்த்தவர்? அவர்கள் செய்த தவத்தின் விளைவாக அவர்களுக்கு மந்திரங்கள் கண்ணுக்கு தெரியும். அவர்களுடைய கண்ணுக்கு புலனானதை அவர் மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு போகிறது. நான் இதை பார்த்து விட்டேன், நான் பெருமை அடைகிறேன் என்றெல்லாம் எந்த ரிஷியும் நினைக்கவில்லை. எத்தனை ரிஷிகள் நம்ம நாட்டில் தோன்றி இருக்கிறார்கள். நாங்கள் ரிஷிகளின் பரம்பரையில் வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எத்தனையோ பேர் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். சுவாமிஜி அதை ஒரு இடத்துல பின்னால் குறிப்பிடுவார். மேல் நாட்டிலிருந்து வந்தவர்களெல்லாம் வேறு எதையாவது ஒன்று சொல்லி அவன் வழியில் வந்தவன், இவன் வழியில் வந்தவன் சொல்லி கொண்டிருப்பார்கள்.
எங்கள் நாட்டில் உள்ளவர்களெல்லாம் ரிஷிகள் பரம்பரையில் வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே தான் பெருமைப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மையும் கூட. அதற்கு காரணம் அந்த அளவிற்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சமுதாய நலனுக்காக அர்ப்பணித்து கொண்டிருந்தார்கள். அதனால் அதை போல இப்போது இந்த சுவாமி வந்திருக்கிறார், நவீன கால ரிஷி. சுவாமி விவேகானந்தர் ஒரு ரிஷி என்றே பலரும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வார்த்தை இப்போது நடைமுறையில் இல்லாதனால பல பேர் சுவாமி விவேகானந்தர்னு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் ஒரு ரிஷி என்பதை புரிந்து கொண்டவர்கள் பல பேர் உண்டு. பின்னால் இதெல்லாம் முடிந்து அவர் மேலை நாட்டுக்கு போய்விட்டு தாயகம் திரும்பிய பிறகு அவர் ஒரு சீடரோடு பேசி கொண்டு இருக்கும்போது நாம் அவரை பற்றி அடிக்கடி நாம் நம்முடைய உரைகளில் பார்க்கிறோம். சரத்சந்திரர் என்கிற ஒரு சீடர், நல்ல சாஸ்திர ஞானம் படைத்தவர். அவரோடு அடிக்கடி பேசுவார். சுவாமிஜியின் இடத்துல அவர் நிறைய கேள்வி கேட்பார், சுவாமிஜி நிறைய பதில் சொல்லுவார். 2 பேரும் உரையாடல் அற்புதமான உரையாடல்களாக இருக்கும். தனி புத்தகமாகவே அதை போட்டிருக்கிறார்கள். அந்த உரையாடல்களை படித்தாலே நிறைய நூல்களை படித்த மாதிரி ஒரு அறிவு நமக்கு வந்துடும். அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடிய அறிவாற்றல் படைத்தவர் அந்த சரத்சந்திரர். அவரே அவ்வளோ படித்திருக்கிறதுனால சுவாமிஜியும் அவரிடத்துல ரொம்ப அன்பாகவும் மதிப்புடனும் நடந்து கொள்வார். ஒரு சமயம் சுவாமிஜி இந்த நம்முடைய நம்ம ஆசிரமங்கள் மடங்களெல்லாம் இந்த துதிப்பாடல்கள் பாடுகிறோம் அல்லவா, அது சுவாமிஜியே ஏற்றினார். ஏற்றி விட்டு அவர்கிட்ட கொடுத்தார் அந்த சீடர் இடத்துல. அப்பா, நான் இந்த எழுதியிருக்கிறேன், இதில் ஏதாவது தப்பு இருந்தால் திருத்தி கொடுனார். ஏனென்றால் அவர் சம்ஸ்கிருதத்தில் பெரிய பண்டிதர். சுவாமிஜிக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், ஆனால் அந்த அறிவை ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கெல்லாம் அவருக்கு அவகாசம் கிடையாது. அவருக்கு உலக நலனுக்காக உழைப்பதற்கே நேரம் போதவில்லை. அதனால் அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அது சரியாக இருக்குதா, இலக்கணப்படி சரியாக இருக்குதா, தப்பாக இருக்குதா என்று அவருக்கே ஒரு சந்தேகம் வந்தது. இது காலம் கடந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பக்தர்களால் இசைக்கப்பட வேண்டிய ஒரு பிரார்த்தனை. இதில் தப்பு வந்து விடக்கூடாது என்று அவர் நினைத்தார். அதனால் அதை ஏதாவது தப்பு ஒருவேளை இருந்தால் அதை திருத்தி விட வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் அதை கொடுத்தார். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் திருத்தி கொடுப்பான்னு அவர் சொன்னார். பார்த்து விட்டு சொன்னார், இதில் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தப்பு இருந்தால் கூட அவர் சொன்னார், ரிஷி பிரயோகம் என்று ஒன்று இருக்கிறது. ரிஷி பிரயோகம், பிரயோகம் என்றால் பயன்படுத்துவது, ஒன்றை பிரயோகிப்பது என்றால் பயன்படுத்துவது. ரிஷிகளினுடைய பிரயோகம் ஏனென்றால் ரிஷிகள் மந்திரங்களை நேருக்கு நேராக தரிசித்தவர்கள் என்று சொன்னோம். அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடியது அது கடவுளே அவர்கள் மூலமாக சொல்லுகிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது ஒருவேளை தப்பு இலக்கணத்துக்கு மாறாக இருந்தால் கூட அது வெறும் மொழி இலக்கணத்தை வைத்து கொண்டெல்லாம் நாம் இதை எடை போட முடியாது. சாதாரணமாக ஒரு பாடம் எழுதுகிற போது அதில் தப்பு வந்தால் திருத்தலாம், ஆசிரியர் திருத்துவார். அந்த மாதிரிலாம் இதை திருத்த முடியாது. இது ரிஷி பிரயோகம். ரிஷிகள் தவறே செய்தால் கூட அது சரிதான். அதுக்கு பிறகு உள்ளவங்கெல்லாம் அதையே எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த ரிஷியே சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் அதற்கு உண்டு. அதனால் நீங்கள் எழுதினதில் தவறு இருந்தால் கூட அது தவறாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இதில் தவறே இல்லைன்ட்டார். இது எதுக்கு சொல்லுகிறோம்? சுவாமிஜியும் இந்த கால ரிஷி தான் என்பதை அவரை போல இன்னும் பல பேர் புரிந்து வைத்திருந்தார்கள். அதனால் அந்த ரிஷிகளைப் போல உலக நலனுக்காக அவர் பாடுபடக்கூடியவராக இருந்ததுனாலே அவருடைய அந்த பணியில் உதவியாக இருப்பது என்பது எல்லாருக்கும் உகந்ததாக இருந்தது. அதில் கேத்திரி மன்னர் போன்றவர்களெல்லாம் அதில் இன்னும் கொஞ்சம் அவரிடத்துல அதிக மரியாதை வைத்து கொண்டிருந்தார்கள். நிறைய பேசுவார், பல கேள்விகள் கேட்டார். வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வாழ்க்கை என்பது. ஆனால் அதை கொஞ்சம் கூட நமக்கு பொருள் புரியாத ஒரு வார்த்தையும் அதுதான். இந்த வாழ்க்கையில் கடவுள் ஏன் தான் இப்படி வச்சிருக்கிறாரோ அப்படின்னு எத்தனை தடவை சொல்கிறோம். அவனுடைய வாழ்க்கையே இப்படி போயிடுச்சுப்பா அப்படின்னு வருத்தப்படுறோம். அவனுடைய வாழ்க்கையை போகிற எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறான். வாழ்க்கை 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 என்று நிறைய சொல்கிறோம். வாழ்க்கை என்றால் என்னப்பா, அதை பற்றி ஒரு 10 வரி எழுதி கொடுன்னா வாழ்க்கை என்றால் வாழ்க்கை தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அதை தெளிவுபடா சொல்ல முடியாது. இந்த கேத்திரி மன்னர் அதை சிந்தித்து பார்த்திருக்கிறார். வாழ்க்கை என்பது என்ன என்பதற்கு ஒரு பெரிய மேதையினிடத்திலிருந்து நாம் விளக்கம் பெற வேண்டும் என்று அவர் நீண்ட காலமாக நினைத்து கொண்டிருந்தார் போல இருக்கிறதா. அது இந்த மனிதர் மாட்டிக்கொண்டார்.
இவர் சுவாமிஜியை பார்த்துட்டா பல பேர் விட மாட்டாங்க. எந்தெந்த துறையில் யார் யார் தேர்ச்சி பெற்றவர்களோ அந்தந்த துறையில் அவரை பயன்படுத்தி கொள்வார்கள். ஏன்னா இவர் கொஞ்ச நேரத்திலே எல்லாம் தெரிந்து போய்விடும். ஒன்றும் தெரியாத மாதிரியே தான் உட்கார்ந்துருப்பார். ஆனால் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இவர் போய் உட்கார்ந்துருந்தா ஆரம்பத்தில் பார்த்தா இவருக்கு ஒன்றுமே தெரியாது என்றது போல அவர் உட்கார்ந்துருப்பார். ஆனால் பார்க்கிறவர்களுக்கு தெரிந்து போய்விடும், இவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை என்பது தெரிந்து போய்விடும். அப்புறம் அவர் அறியாமலே சில சமயத்தில் கொஞ்சம் லேசாக ஏதாவது பண்ணிவிடுவார். யாராவது படித்து கொண்டு இருந்தால் அது என்னம்பார். அதுக்கு முன்னால் படிப்பே தெரியாதவர் மாதிரி இருப்பார். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னா தெரியாது, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்பார் சில சமயம். அப்போ பேசாமல் இருக்க வேண்டியதானே. அந்த மனிதர் இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தோடனே அது என்னம்பார். தெரியாத மனிதர் கேட்பாரா, அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிடும். இதே போல தான் சில சமயத்தில் தனி அறையில் உட்காந்து ஒரு ஹம்மிங் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படி பாடுவார். யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுரும், சாமிஜி உங்களுக்கு பாட தெரியுமாண்ணா? அது ஏதோ கொஞ்சம் தெரியும். ஏன்னா காதல் கேட்டுட்டு தானே இவர் சொல்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏதோ கொஞ்சம் பாடுவேன்னாரு. அப்போ கொஞ்சம் பாடுங்களேன்னா அவ்வளவுதான். பாட ஆரம்பித்தா பாடிக்கொண்டே இருப்பார். அவரும் தம்மை மறந்து விடுவார், கேட்பவர்களும் தம்மை மறந்து விடுவார்கள். இதுபோல அவருக்கு தெரியாததும் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவும் மாட்டார். அதெல்லாம் தோண்டி பார்த்து வெளியே கொண்டு வந்து விடுவார்கள் சில பேர். அப்படி இந்த கேத்திரி மன்னர் பல கேள்விகளை கேட்டார். வாழ்க்கை என்றால் என்ன? சரி, அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அடுத்தடுத்து பல கேள்விகள் கேட்டார். அப்புறம் எனக்கு நீங்கள் தீட்சை கொடுங்கன்னார். தீட்சையும் கொடுத்து விட்டார். அவரை சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார். அந்த மன்னர் இவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். இப்படி கொஞ்சம் காலம் இருந்தது. அப்புறம் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. அப்போது அவர் ஒரு வேண்டுதல் வைத்தார். சுவாமிஜி, எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒரு குறையும் கிடையாது, வசதியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறார்கள், அதனால் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. பழைய காலத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறார். யாண்டு பலவாக நரையிலவாகுதல் யாங்காகுதிர் என வினவிதிராயின் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையர். அப்படி ஒரு பாட்டு. ஒரு புலவர், ரொம்ப வயசாகி போச்சு அவருக்கு, 90 வயசு 100 வயசுன்னு வச்சுக்கலாமே. ஆனால் ஆளை பார்த்தா இளைஞர் மாதிரி இருக்கிறார். அது குறிப்பாக தலையெல்லாம் கருன்னு இருந்தான். வயசானதுக்கு அடையாளமே இந்த நரை என்று தானே வைத்திருக்கிறார்கள். அவர், ஐயா உங்களுக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, இன்னமும் நீங்கள் இப்படி இளைஞர் மாதிரி இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்களா அப்படின்னு அவரே சொல்கிறார். யாண்டு பலவாகியும், நிறைய ஆண்டுகள் போய் வயதான மனிதனாக நான் ஆகிவிட்ட பிறகும் நரை இலவாகுதல் யாங்கு ஆகுதிர், இது எப்படி உங்களால் முடிந்தது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் நிறைய சொல்கிறார். என்னுடைய மனைவி நான் நினைத்ததெல்லாம் செய்வாள், என்னுடைய பிள்ளைகள் நான் நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அதை செய்து விடுவார்கள். இப்படி ஒன்று ஒன்றாக சொல்லி வருகிறார். அதற்கு மேலாக கடைசியில் ஒன்று சொன்னார். சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே, நான் வாழுகிற ஊரில் சான்றோர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எனக்கு கவலை எங்கே இருந்தப்பா வரும்? கவலையே வராத போது நானும் இப்படி தான் இளைஞனாகத்தானே இருப்பேன் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அதுபோல் இந்த கேத்திரி மன்னர் சொன்னார், எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நல்லா இருக்கிறேன், எல்லாமே நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குறை இருக்கிறதுன்னு. என்ன குறை? எனக்கு வாரிசு இல்லை, குழந்தை இல்லை. சாதாரணமாகவே உலகத்தில் நிறைய பேர் அப்படித்தான், குழந்தை இல்லைன்னா வருத்தப்படுவார்கள். அதுதான் ஒரு மன்னர்னா கேட்கணுமா, அவருக்கு அடுத்தாற் போல நமக்கு வாரிசு வேண்டும் என்று நினைப்பது இயற்கை தானே. அதனால் நீங்கள் எனக்கு ஆசி கூற வேண்டும் என்று கேட்டேன். எனக்கு ஒரு குழந்தை பேர் வாய்க்க வேண்டும் என்று நீங்கள் எனக்கு ஆசி கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுவாமிஜி ஆசி கூறிவிட்டார். அதுதான் பெரிய ஆச்சரியம். பொதுவாக குருதேவரே அவ்வளோ லேசில் இந்த மாதிரிலாம் ஆசி கூற மாட்டார். அவர் ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சா ஆசி கூறுவார். அதை விட்டுட்டு உலகியல் சார்ந்த பிரார்த்தனை, எனக்கு அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்கன்னா லேசில் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ரொம்ப முடியாத கட்டத்தில் ஏதோ 1-2 அப்படி பண்ணியிருக்கிறார். இந்த கல்பத்தரு நாளில் யாரோ ஒரே ஒருத்தர் அப்படி நினைச்சாருன்னு பார்க்குறோம். எல்லாரும் ஆன்மீக சார்ந்த பிரார்த்தனை தான் வச்சுக்கிட்டாங்க. யாரோ ஒருத்தர் உலகியல் சார்ந்த பிரார்த்தனை வைத்தார், அதுவும் நிறைவேறி விட்டது என்று பார்க்க. அது வாய் திறந்து அவர் ஒன்றும் சொல்லலை, அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டார். சில சமயங்களில் இந்த மாதிரி பிரார்த்தனைகளை குருதேவரிடத்தில் வைத்தவர்கள் உண்டு.
சுவாமிஜியை பொறுத்தவரையிலையும் இன்னும் ரொம்ப கண்டிப்பான மனிதர் தான். அதனால் இந்த உலகியல் சார்ந்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் அவர் அவ்வளோ எளிதிலே உடன்படுவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த கேத்திரி மன்னர் கேட்ட உடனே அவர் சரின்ட்டார். இதுக்கு 2 காரணம். ஒன்று, அந்த கேத்திரி மன்னருடைய அந்த உண்மையான பக்தியையும் நாட்டு மக்களினுடைய நலத்திலே அவர் கொண்டிருந்த நாட்டத்தையும் அவர் அந்த கொஞ்ச நாட்களிலேயே புரிந்து கொண்டு விட்டார். இப்படிப்பட்ட ஒரு மன்னர் ஒரு மனக்குறையோடு இருக்கக்கூடாது, அதனால் அவர் கேட்டதை நாம் கொடுத்து விடலாம் என்று அவர் நினைத்திருக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, இப்போ இந்த சமீபத்தில் தான் அன்னையினுடைய கடிதம் வந்தது என்று பார்த்தோம். அதனால் அந்த அன்னையின் உணர்விலேயே அவர் தோய்ந்திருந்தார். அந்த நேரத்தில் சுவாமிஜியினுடைய மனசுக்குள்ள அம்மா பூந்திருக்கிறாங்க. அம்மா கிட்ட போய் யார் எது கேட்டாலும் உடனே கிடைச்சிடுறது. அங்கே அதுதான் குருதேவருக்கும் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் குருதேவர் அதை முடிந்த வரைக்கும் தவிர்த்து விடுவார். சாதாரண கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு வேண்டுதல் வைத்துக்கொண்டு இருந்தால் அதை அப்படி இப்படின்னு என்னத்தையோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருவார். ரொம்ப முடியாத போது நாம் ஏற்கனவே சொன்னது போல் 1-2 கொடுத்தும் இருக்கிறார். ஆனாலும் அதை அவரை மனமுவந்து செய்தார் என்று சொல்ல முடியாது. அம்மாவை பொறுத்தவரை அதெல்லாம் கிடையாது. அவங்ககிட்ட போய் அம்மா எனக்கு வேணும்னு கேட்டால் அவ்வளோதான். குருதேவரே சில சமயம் கண்டித்தும் இருக்கிறார் அது சம்பந்தமாக. என்ன நீ யார் எதை காட்டாலும் உடனே கொடுத்துட்ற, மறுத்தே பேச மாட்டியா நீ என்று கேட்டிருக்கிறார் அவர். அவங்க ஒரே பதில் தான், அதெல்லாம் என்னால் முடியாதுங்க, சும்மா ஏன் அதை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என் முன்னால் யாராவது அம்மான்னு சொல்லிட்டா அவ்வளோதான், அதுக்கு அடுத்த வார்த்தை என்னவோ அதை நான் அவங்க கேட்கறதுக்கு முன்னாலே செய்திருவேன். கேட்டு கொடுக்கறது இல்லை. முதல்ல பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அம்மான்னு கேட்குறோம். அந்த காலத்தில் ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லுவார், இந்த மேலதிகாரிகள் வருவதை பற்றி பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டு ஆய்வுன்னு வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு வருவாங்க. அவங்க எதையோ ஒன்று சொல்லுவாங்க, வந்ததுக்கு சொல்லணும் அல்லவா, இது சரியில்லை அது சரியில்லைன்னு 4 சொல்லிட்டு போனால் தானே அந்த ஆண்டு ஆய்வு செய்த மாதிரி அர்த்தம். அப்போது சில சமயங்களில் சில பேர் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, இல்லைங்க அது அப்படி இல்லைங்க, இது இப்படி இல்லைங்க, அது சரியாக தாங்க இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறேன் சரியாக இருக்குதுங்க, அவங்களுக்கு கோபம் வந்துடும். அப்போ ஒரு தடவை ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியர் இடத்துல சொன்னாராம், இனிமேல் நீங்கள் அதை செய்திருங்கன்னார். அதாவது என்ன அர்த்தம்னா, இனிமேல் செய்திடுறேன்னு சொல்லிடுங்கிறார். நீ செய்கிறையோ இல்லையோ, அவர் சொல்லும்போது நான் இனிமேல் செய்து விடுகிறேன்னு சொல்லு அப்படின்னார். அப்புறம் அதெல்லாம் முடிந்த பிறகு இவர்களுக்குள்ளே பேசி கொண்டு இருக்கிற போது இவங்க அது சம்பந்தமாக ஒரு நகைச்சுவையாக பேசி கொண்டிருந்தார். அதாவது அவர் சொல்லும்போது நீங்கள் சொல்கிறபடி செய்துடுறேன் அப்படின்னு சொல்லுகிறது அது ஒரு சாதாரண நிலை. அவர் சொல்லுகிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை நான் செய்துடுறேன் என்று சொல்லிவிட வேண்டும். அப்போ இதுதான் சரியான ஆள்ட்டு போயிடுவார் அவர் என்று சொல்லுவார்கள். அதுபோல தான் அம்மா கிட்ட போய் நம்ம அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாலேயே கொடுத்துருவாங்க. அந்த அன்னை இப்போது சுவாமிஜியினுடைய உள்ளத்துக்குள்ள பூந்திருக்கிறார். அந்த கடிதத்தை பார்த்ததிலிருந்தே அதே சிந்தனையாக இருக்கிற, அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க, அம்மா ஆசை கொடுத்துட்டாங்க, இனிமேல் நம்முடைய பணியை செய்வதில் எந்த தடையும் கிடையாது என்று சொல்லி அந்த உணர்வில் ஊறி இருந்த காரணத்தினாலே இப்போது கேத்திரி மன்னருக்கும் உடனே சரி என்று சொல்லிவிட்டார். உன்னுடைய விருப்பம் ஈடேறுவதாக என்று சொல்லியிருந்தார். இதெல்லாம் அவர் அங்கிருந்து இந்த பரிவராஜக வாழ்க்கையில் முன்னால் நடந்த நிகழ்வுகள். இப்போது அதற்கு பிறகு அவர் பல இடங்களுக்கு போய்விட்டு தான் சென்னைக்கு வந்திருக்கிறார். இவர் கூறின அந்த ஆசையை இங்கே பலித்து விட்டது. அந்த கேத்திரி மன்னருக்கு குழந்தை பிறந்து விட்டது. அதனால சுவாமிஜி அதற்கு ஆசி கூற வேண்டும் என்று அழைப்பதற்காகத்தான் அந்த ஜக்மோகன் வந்திருந்தாருங்க. செய்தியை சொன்னார், குழந்தை பிறந்து விட்ட சுவாமிஜி உங்களுடைய ஆசையினால் ரொம்ப மகிழ்ச்சினார், உங்களை அழைத்து கொண்டு வர சொல்லியிருக்கிறார். நம்முடைய இப்படிப்பா வர முடியும், எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இன்னும் சில நாட்களில் சில வாரங்களில் நான் கப்பல் ஏற வேண்டுமே, அப்படி இருக்கிற போது அங்கே எப்படி வருவது என்று கொஞ்சம் தயங்கினார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன தேதியில் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர்களோ அதே தேதியில் உங்களை கப்பல் ஏற்றி அனுப்ப வேண்டிய பொறுப்பு கேத்திரி மன்னரை சார்ந்தது. இன்னும் உங்களுக்கு இவர்கள் பணம் திரட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். போதுமானதாக இருக்கலாம் அல்லது போதாததாக இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட இன்னும் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அந்த பொருள் உதவியையும் அவரே செய்து விடுவார். எல்லாம் செய்து குறிப்பிட்ட நாளில் உங்களை கொண்டு கப்பலில் ஏற்றுகிற வரைக்கும் எங்கள் பொறுப்புட்டார்.
இதற்கு மேலே எப்படி மறுத்து பேச முடியும்? சின்ன இளைஞர்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு மாதிரி தான் இருந்து, என்னடா இது எல்லாம் ஏற்பாடு, இந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்தது போலன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இவ்வளவு பாடுபட்டு சுவாமிஜி இப்போ தான் முழுமையாக எல்லா ஏற்பாடும் முறையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம், நேரம் வந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மனிதர் வந்துட்டாரே. இப்போ இங்கிருந்து அவ்வளோ தூரம் போன பிறகு மறுபடியும் இதே மனநிலையில் தான் இருக்க முடியும் என்று சொல்ல. மனித மனம் சில சமயங்களில் மாறும், சூழ்நிலைகள் காரணமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை அந்த இளைஞர்கள் மனத்திலே ஏற்படத்தான் செய்தது. இருந்தாலும் கூட சுவாமிஜி ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர் இவ்வளவு நாளாக அவரே அந்த முடிவுக்கு வராமல் இருந்தார். அதனால தான் தாமதம், அதனால தான் தயக்கம். ஆனால் இப்போதோ நான் மேலை நாடுகளுக்கு போயே ஆக வேண்டும்னு சொல்லிட்டார். அப்போ இனிமேல் எதுவும் அவரை மாற்ற முடியாது, யாரும் அவரை மாற்ற முடியாது. அவர் எங்கே போனாலும் அந்த நாளுக்கு வந்து விடுவார் என்பது அவர்களுக்கு உறுதியாக தெரிந்து போய்விட்டது. அதனால் சரி போயிட்டு வாங்க சுவாமிஜின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவரை அழைத்து கொண்டு போனார்கள். போகிற வழியில் பம்பாய் வழியாகத்தான் போனார்கள். அங்கே அவர் சுவாமி பிரம்மானந்தரையும் சுவாமி துரியானந்தரையும் சந்தித்தார். தற்செயலாக அவர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். போன இடத்துல இவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அவங்களுக்கும் மகிழ்ச்சி, இவருக்கும் மகிழ்ச்சி. சில நாட்கள் எல்லாம் சேர்ந்தே இருந்தார்கள். பழைய நினைவுகளெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். சுவாமிஜி மேலை நாடுகளுக்கு போகிறார் என்கிற செய்தியை அறிந்து அவர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான். நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டே இருக்கிற போது ஒரு நாள் சுவாமிஜி சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீங்களெல்லாம் மதம் மதம் என்று சொல்லுகிறீர்களே, அது என்ன என்பதே எனக்கு புரியவில்லைனர். மதம் என்றால் என்ன என்பதை உலகிற்கே எடுத்து காட்டுவதற்காக வந்தவர் தான் விவேகானந்தர். ஆனால் அவர் சொன்னார், நீங்களெல்லாம் மதம் மதம் என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய பொருள் எனக்கு புரியவில்லைனர். அப்படின்றால் என்ன அர்த்தம்? நடைமுறையிலே மக்கள் எல்லாம் மதம் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அது மதம் அல்ல. எதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு கடவுளை வழிபடுகிறார்கள். அந்த கடவுளை வழிபடுவதற்கான சில முறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அவற்றை நாம் பின்பற்றுகிறோம். அது பொருள் புரிந்தோ அல்லது புரியாமலோ செய்கிறோம். எதனால் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று பலர் கேள்வி கேட்பதில்லை. பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் செய்கிறேன், அது சரிதான். பெரியவர்கள் சொல்வதை செய்வதில் தவறு கிடையாது. ஆனால் ஏன் செய்கிறோம் என்று அறிந்தல்லவா செய்ய வேண்டும். அப்படி பலர் செய்வதில்லை. கண்மூடித்தனமாக சடங்குகளை செய்வது, சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தான் மதங்கள். சும்மா அப்படியே பூஜை, மனத்தை வேறு பக்கம் வைத்துக்கொண்டு இந்த பக்கம் பூஜை பண்ணுவது, இதுதான் மதம். இதுபோல ஒரு நிலை இருந்தது. மற்றவர்கள் படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் மனத்தில் வாங்கிக் கொள்ளாமல் எனக்கு நன்மை செய் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதுதான் மதம். இதுதான் சுருக்கமாக சொல்ல போனால் தான். எதுக்காக இந்த மதத்தை வைத்திருக்கிறார்கள்? முன்னோர்கள் மதத்தை ஏற்படுத்தியது எதற்காக என்றால், ஒவ்வொரு மனிதனும் இறைவனை அடைய வேண்டும். மனித பிறவி என்பதே இறைவனை அடைவதற்காகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிறவியில் இறைவனை அறிய முயலவில்லை என்றால் அவன் வீணில் பிறந்தவன் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார். அப்போ மதம் என்பது கடவுளை அடைவதற்கான ஒரு நெறி. அதற்கு என்ன வழி என்பதை கண்டு அறிய வேண்டும். இதை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகிவிட்டது? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கோயிலுக்கு போகிறோம், பிரார்த்தனை பண்ணுகிறோம், எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, இதுதான் மதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணால் அது கண்டிப்பாக நடந்திருப்பா, அந்த சாமி சக்தி வாய்ந்த சாமிம்மான்னு சில பேர், நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க. எனக்கு இது கேட்கும் போதெல்லாம், அப்போ சக்தி இல்லாத சாமி எங்கே இருக்காரு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன். சாமி என்றாலே சக்தி வாய்ந்தவர் தான் ஐயா. ஆனால் இந்த மதம் என்பது அப்படி பேச வைக்கிறது அவர்கள். அதெல்லாம் கிடையாது. அதனால் சுவாமிஜி என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் இப்போது உணர கற்றுக்கொண்டு விட்டேன், மிக மிக ஆழ்ந்து உணர கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னார். அதுதான் மதம் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். நீங்களெல்லாம் மதம் மதம் என்று சொல்லுவதை நான் மதம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றவர்களை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, மற்றவர்கள் படுகின்ற துன்பங்களை கண்டு உருகுவது, மண்ணுலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனவும் நான் சகித்திட மாட்டேன் என்று வள்ளலார் பாடினார். மண்ணுலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும்
கணமும் நான் சகித்திட மாட்டேன், அதை தீர்க்குவதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அதுதான் மதம். அதைத்தான் இங்கே சுவாமிஜி சொன்னார். நான் உணர கற்றுக்கொண்டு விட்டேன், ஆழ்ந்து உணர கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னார். அதை கேட்ட உடனே அந்த துரியானந்தருக்கும் அந்த உணர்வு தொற்றி கொண்டு விட்டார். சுவாமிஜி சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டபோது பிறருக்காக உணர்கின்ற அந்த பெரும் இயல்பு, பெரும் பண்பு அவருக்கும் வந்து விட்டது. அதனால தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று. அறிவில் கூர்ந்த அறிவு படைத்தவராக இருக்கிறார். அறம் போலும், மரத்தை அறுக்கின்ற அறம் இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப கூர்மையாக இருக்கும். அது போன்ற கூர்மையான அறிவு சில பேருக்கு இருக்கும். ஆனால் மக்கட்பண்பு இல்லை என்றால் என்ன பயன்? அவர்கள் மரம் போன்றவர்கள். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இந்த மக்கட்பண்பு என்பது என்ன? பிறர் படுகின்ற துயரத்தை கண்டு உருகுவது. அந்த உணர்வு சுவாமிஜியின் இடத்திலிருந்து துரியானந்தருக்கும் வந்து விட்டது. அது பிற்காலத்தில் அவர் அதோடு சேர்த்து இன்னும் சில நிகழ்வுகளையும் பின்னால் அவர் சொல்வார். அந்த உணர்வு தான் மதம் என்று சொன்னார். அதன் பிறகு ஒரு நாள் பேசி கொண்டிருக்கிற போது இந்த சிகாகோ பேரவையை பற்றி பேசினார் துரியானந்தர் இடத்துல. நான் அங்கே நடைபெற போகிற பேரவைக்கு போகிறது என்று தீர்மானம் பண்ணிவிட்டேன், போகிறேன். அந்த பேரவை எதற்காக நடைபெறுகிறது தெரியுமா என்று ஒரு கேள்வியை போட்டார். எதற்காக நடைபெறுகிறதுன்னு இவர் கேட்கல, மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டார். ஏன்னா ஓரளவுக்கு அவருக்கு தெரியும். பல சமயங்களினுடைய பிரதிநிதிகள் அங்கு வந்து கலந்து கொள்வார்கள். அந்தந்த மதத்தினுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் அங்கே எடுத்து பேசுவார்கள் என்று பொதுவாக அறியப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு வித்தியாசமான பதில் வரும்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த பேரவை எதற்காக நடைபெறுகிறது தெரியுமா என்று கேட்ட உடனே இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதற்காகத்தான் தம்மையே தாம் சுட்டி காட்டி கொண்டார். எனக்காகத்தான் அது நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறார். இதே குருதேவர் இவரிடத்தில் சொன்னார். அந்த காட்சியில் அவர் சொன்னார் என்று இவர் சொல்லி நான் பார்த்துக்கிறோம். அந்த பேரவை, அந்த மாநாடு உனக்காகத்தான் கூட்டப்படுகிறது, நீ அங்கே போய்த்தான் ஆக வேண்டும் என்று குருதேவர் சொன்னார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்போது இவர் அதை முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டாரா என்று சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் இந்த அனுமதியெல்லாம் வாங்கி கொண்டு தயாரானார். இப்போ அவரே சொல்லுகிறார், அங்கே நடைபெறுகிற அந்த பல்சமய பேரவை, பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் நடைபெறுகிறது அல்லவா, அது இதற்காகத்தான் என்று அவரே பிரகடனம் பண்ணிவிட்டார். துரியானந்தருக்கு அதில் ஒன்றும் சந்தேகமும் கிடையாது, அப்படி தான் இருக்கும். இல்லை என்ன எதுக்காக இவர் இவ்வளோ தூரம் போக போகிறார், இவர் என்ன சாதாரணமாக போகக்கூடியவரா? நிச்சயமாக அது இவருக்காக நடைபெறுகிற ஒரு நிகழ்வு தான் என்கிற நம்பிக்கை அவருக்கும் வந்து விட்டது. இப்படி பேசி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு கேத்திரிக்கு போனார்கள். அவர்களெல்லாம் வழியில் விடைபெற்று கொண்டார்கள். சுவாமிஜியும் ஜக்மோகனும் கேத்திரிக்கு போனார்கள். அங்கே மன்னரை சந்தித்தார், குழந்தைக்கு ஆசி கூறினார். அந்த விழாவை கொண்டாடுவது, குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், ஆடல்கள், பாடல்கள் எல்லாம் ஏராளமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக அதெல்லாம் விட சுவாமிஜியே வந்து ஆசி கூறிவிட்டார் என்பதைத்தான் அவர் பெரிய ஒரு நிகழ்வாக கருதினார். அதெல்லாம் முடிந்து மீண்டும் புறப்பட வேண்டி வந்தது. போது அவரை மறுபடியும் கொண்டு வந்து பம்பாயில் ஏற்றி விடுவதற்கு அந்த ஜக்மோகன் கூடவே வந்தார். அப்படி வருகிற போது பல அனுபவங்கள் ஏற்பட்டன. அப்போது அந்த கேத்திரியிலிருந்து புறப்படுவதற்கு முன்னாலே மன்னருக்கு அவருக்கே கூட வரணும்னு ஆசை, வந்து நாமே சுவாமிஜியை ஏற்றிவிட வேண்டும் என்பது. ஆனால் இந்த சூழ்நிலையில் அது சாத்தியமில்லை. அதனால் ஜக்மோகனை அனுப்பிவிட்டார். அதற்கு முன்னால் என்ன சொன்னார் என்றால், சுவாமிஜியை கடைத்தெருவுக்கு அழைத்து கொண்டு போய் அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி அவர் அழைத்து கொண்டு போனார். சுவாமிஜியும் குழந்தை மாதிரி போனார். தாயின் கையை பிடித்து கொண்டு குழந்தை மாதிரி போய் கடைத்தெருவில் இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரே தவிர, சுவாமிஜி உங்களுக்கு என்ன வேணும்னா, எனக்கு என்னப்பா வேணும், எனக்கு வேணுங்கிறதா என்கிட்ட இருக்குதேங்கிறார். அவருக்கு இன்னது வேண்டும் என்பது எப்போதுமே கிடையாது. மற்றவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதைத்தான் அவர் செய்வாரே தவிர, அவருக்கு என்ன வேண்டும் என்று அவர் எந்த காலத்தில் கேட்டிருந்தார் ஒன்றும் இல்லை. இல்லை சுவாமிஜி, அது ஏதாவது நீங்கள் வாங்கித்தான் ஆகணும், மன்னர் சொல்லிட்டாரு. சரி, அப்படின்னா உனக்கு எந்த தோணுதோ வாங்கி கொடுன்ட்டார். நல்ல விலை உயர்ந்த ஆடைகளெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த குளிர் நாடு, அது குளிர் தாங்கிறதுக்கு அதை வாங்கி கொள்ளுங்க, இதை வாங்கி கொள்ளுங்கன்னு அவருக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தார். சரி கொடு என்று அவருடைய திருப்திக்காக, மன்னருடைய மகிழ்ச்சிக்காக சுவாமிஜி அவற்றையெல்லாம் வாங்கி கொண்டார். அதன் பிறகு அவர் ஜக்மோகனோடவே கிளம்பி பம்பாய்க்கு வந்தார். பம்பாய்க்கு வருகிற போது அந்த தேதி அது அங்கே வந்த உடனே ஒரு முதல் வேலை என்ன பண்ணினார் என்றால், ஜக்மோகன் மன்னருடைய கட்டளைப்படி
ஏற்கனவே டிக்கெட் வாங்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா, 2ஆம் வகுப்பு டிக்கெட். அந்த 2ஆம் வகுப்பு டிக்கெட்டை மாற்றினாங்க, முதல் வகுப்பில் போடுன்ட்டார். சென்னை இளைஞர்கள் திரட்டின பணத்துக்கு அந்த 2ஆம் வகுப்பு டிக்கெட் வாங்குறதே பெரும்பாடு தான். இருந்தாலும் வாங்கினார்கள். அதை அவர் பெருசாக தான் வைத்து கொண்டார். ஆனால் அந்த கேத்திரிய மன்னருக்கு அது போதுமானதில்லை. சுவாமிஜி 2ஆம் வகுப்பில் போகிறது எப்படி, முதல் வகுப்பில் தான் போகணுன்ட்டார். அதனால் அங்கே வந்த உடனே முதல் வேலையாக அந்த டிக்கெட்டை முதல் வகுப்பு டிக்கெட்டாக மாற்றி, அதன் பிறகு செலவுக்காக கொஞ்சம் பணம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்துவிட்டு, வேறு ஏதாவது வேணுமான்னு, வேறு ஒன்றும் வேண்டியதில்லை பண்ணார். இதற்கிடையில் அவர் சுவாமிஜி சென்னைக்கு திருப்பி போகிறதில்ல. அமெரிக்கா போவதற்கு முன்னால் அவர் மீண்டும் சென்னைக்கு வருவதற்கு போதிய அவகாசம் இல்லை. அதனால் பம்பாயிலிருந்து அப்படியே புறப்பட்டு விடுவார் என்கிற செய்தி அலசிங்கருக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது அங்கிருந்தே. உடனே அலசிங்கர் கிளம்பிட்டார் பம்பாய்க்கு. இந்த அலசிங்கரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது என்று சுவாமிஜி ஏற்கனவே சொல்லியிருப்பதை நாம் பார்த்துருக்கிறோம். சரி, சுவாமிஜி இங்கே வராவிட்டாலும் நாம் அங்கே போய் வழி அனுப்பி விடலான்னு கிளம்பிட்டார். பம்பாய்க்கு அவரும் வந்தார். அப்புறம் அந்த மற்ற அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட இருந்தார்கள். ஜக்மோகனும் இருந்தார். ஒரு வழியாக அந்த கப்பலும் புறப்பட்டது. 1893ஆம் ஆண்டு மே 31ஆம் நாள் சுவாமிஜி ஏறியிருந்த அந்த கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்கியது. மீண்டும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிரமேற்கொண்டோம், பார்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோம், வேர்பரிய எதிர்வாதம் விரித்து